பட்டான்ஸ்லாம் விவசாயத்துக்கு மிராபுல், பன்னீர், கில்லி எல்லோ, மேங்கோ எல்லோ, சென்ட்ரோஸ் அது மாதிரி விவசாயத்துக்கு வைப்பாங்க. மிச்சம் வியாபாரத்துக்கு கலர் தகுந்த மாதிரி இந்த பிளாக் ரோஸு, இந்த ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு அது கலந்த மாதிரி செல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு செடி வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த லெவலில் செடி இந்த லெவலில் செடி வரணுமா ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகும். அந்த ஸ்டெம் இருக்குது, அந்த ஸ்டெம்மில் குச்சி போட்டு அந்த குச்சிலேருந்து அந்த 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சுட்டு அதெல்லாம் முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செம்மண்ணுக்கு அதுக்கு இது சாணி உரம் எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நல்ல ஒரு கோகோ பிட்டு நமக்கு பக்கம் கிடைக்காது. இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை செடிகள் நம்மள்ட்ட இருக்குதுண்ணா? மொத்தமாக அவைலபிள் எவ்வளோ இருக்கும்? 40,000-50,000 செடி இருக்குது. 40,000-50,000 செடி இருக்கும். எல்லாமே கலந்து சொல்கிறீங்க? கலந்து இல்லை, அந்த சின்ன 1 லிட்டர் கவரே ஒரு 50,000 செடி இருக்குது. இந்த 5 லிட்டர் கவர் ஒரு 10,000 செடி இருக்குது. அந்த பாட்டில் ஒரு 10,000 செடி இருக்குது. மொத்தமாக ஒரு 1.5 லட்சம் செடி இருக்குது. 1.5 லட்சம் செடி இருக்குது. பிரதர் வணக்கங்க பிரதர். வணக்கம் சார். நம்ம பேர், நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குங்க பிரதர்? என் பேர் ராஜேஷ். ஒசூர்லேருந்து 50 கிலோமீட்ரு. இது அகலக்கோட்டையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கல்லுபாலம். நம்ம இங்கே நர்சரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபார்மில் மேஜராக வந்து ரோஸ் மட்டும் தான் பண்ணுறோம். என்னென்ன வெரைட்டியான ரோஸ் பண்ணுறோங்க? நம்மக்கிட்ட ஒரு 15 வெரைட்டி இருக்குது, 15 கலர்ஸ் இருக்குது. ஒரு கலர் ஒரு ரேட் இருக்கும். அந்த கலர் தகுந்த மாதிரி சீசன் டைமில் ஆந்திரா, கேரளா. என்னென்ன ரகம்னு சொல்ல முடியுங்களா? பட்டான்ஸ்லாம் விவசாயத்துக்கு மிராபுல், பன்னீர், கில்லி எல்லோ, மேங்கோ எல்லோ, சென்ட்ரோஸ் அது மாதிரி விவசாயத்துக்கு வைப்பாங்க. மிச்சம் வியாபாரத்துக்கு கலர் தகுந்த மாதிரி இந்த பிளாக் ரோஸு, இந்த ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டு அது கலந்த மாதிரி செல் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி 15 வெரைட்டியான 15-20 வெரைட்டி கலர்ஸ் இருக்குது. வேறு பக்கம் ஒரு 100 கலர் இருக்குது. நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 15 கலர் இருக்குது. நம்ம 15 கலர்லேயே வந்து அதிகப்படியான லெவலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா? லெவலில் இருக்குது. எல்லாம் மொத்தமாக எல்லாம் மிக்சிங் கலர் தான். மிக்சிங் கலர் தான். விவசாய டைமில் அந்த பன்னீர், மூக்குத்தி, பட்டன் ரோஸ் அது மாதிரி போடுவீங்க. மிச்சம் அன் சீசன்லாம் இந்த கலர்ஸ் போனால் இது எப்போவுமே இயர்லி ஃபுல்லாக சேலாக இருக்கும். அது கொஞ்சம் சீசன் டைமில் தான் சேல் ஆகும். எல்லா டைமும் சேல் ஆகிற ரோஸ் வந்து என்னென்ன ரகம்னா? எல்லா டைமும் இந்த கலர்ஸ் தான். கலர் எல்லா டைம் எல்லா சீசன்லும் சேல் ஆகும். ஒரே பிக்சைட் ரேட். அதெல்லாம் அந்த பட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். அந்த பட்டன் ரோஸ் மட்டும் விவசாயத்துக்கு மட்டும் அது தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு செடி வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இந்த லெவலில் செடி செடி வரணுமா ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகும். அந்த ஸ்டெம் இருக்குது, அந்த ஸ்டெம்மில் குச்சி போட்டு அந்த குச்சிலேருந்து அந்த 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சுட்டு அதெல்லாம் முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு ஒட்டு கட்டுற மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு வந்து ஒட்டு கட்டினா அந்த செடியில் அங்கேயே 3 மாதம் ஆகிடுது. அதுலேருந்து இதுலேருந்து 1 லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க. அது ஒரு 1.5 மாதம் இருக்கணும். அதுலேருந்து இதுக்கு ஒரு 2 மாதம் சேஞ்ச் பண்ணால் ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகும் இந்த செடி இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுது. 6 மாதத்துக்கு. எந்த சைஸில் இந்த பேக்கினுடைய சைஸ் என்னங்க? இந்த 5 kg. இப்போ இந்த பேக்லேருந்து வேறு பேக் சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை இதே பேக்லேயே தான் இருக்கும்? இல்லை, இதுலேருந்து கொஞ்சம் சேல் ஆகும். இதுக்கு வேறு பேக்குன்னா 12 இருக்குது. அதோட பெரிய தொட்டி இருக்குது, 8 inch தொட்டி. அதுக்கு செல் பண்ணிட்டு அதில் செல் பண்ணி இதில் சேல்ஸ் ஆனது போக மீதத்தான் நீங்கள் அந்த மாதிரி பெரிய தொட்டி அதுவும் போடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன ரேட்டில் சேல்ஸ் பண்ணீங்க? பெருசாக எவ்வளோ அதிகபட்சத்தில் சேல்ஸ் பண்ணீங்க ஒரு செடி? ஆரம்பத்தில் 30 ரூபா. கொஞ்சம் டிமாண்ட் இருந்தால் ஒரு 5 ரூபா முன்ன பின்னா செல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எத்தனை மாதத்து செடி? 4 மாதம் செடி. 4 மாதம் செடி 30 ரூபாயிலிருந்து 35 ரூபா. சீசனை பொறுத்து மாறும். சீசன் பொறுத்து கொஞ்சம் டிமாண்டான செடிக்கு 5 ரூபா அதிகமாக கூடுதலாக வாங்குவீங்க. டிமாண்ட் இல்லைனா சேம் அதே ரேட் தான், 30 ரூபா தான் ஃபிக்ஸ் சைடு. இப்போ அந்த பெரிய பாக்ஸ்லையோ இல்லை டப்பாலையோ போட்டிருக்கிறது என்ன ரேட் வரும்? அதெல்லாம் 70 ரூபா வித்துட்டு இருக்கீங்க. 70 ரூபா. அது 3 மாதம் செடி வளர்த்துக்குள்ள இதுலேருந்து அது போட்டால் ஒரு 2 மாதம் நிற்கணும். அது அப்புறமா தான் அது வரும். இது 4 மாதம் 6 மாதம், அதுக்கப்புறம் அது 2 மாதம். அது 2 மாதம் இருக்கணும். இது இல்லை, இதே கொஞ்சம் ஹைட்டாக வளர்த்து அதில் போட்டால் 1 மாதம். இதுலேயே ஹைட்டாக வளர்த்தும் அதில் போடலாம். அதில் போட்டால் ஒரு மாதம். 1 மாதம் ஆகும் சரி. அது நம்ம விவசாயத்துக்கு செடியாக தான் ஆர்டர் கொடுத்தா விவசாயிங்க தோட்டலேருந்து அங்கேருந்து வெட்டு வந்து இங்கே ஒட்டு போடுவீங்க. இல்லைன்னா நாம் அது மாதிரி மதர் வச்சுருப்பீங்க. அந்த மதர்லேருந்து கட் பண்ணிட்டு கிராஃப்டிங் பண்ணுவீங்க. நம்ம மதர் ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்குன்னா எல்லா ரகத்துலையுமே நம்மள்ட்ட மதர் ஃப்ளவர் எல்லா ரகத்தில் இருக்குது. அந்த ரகத்தில் ஒரு 20-25 கலர் இருக்குது. அந்த கலர் மொத்தமே நம்ம தோட்டத்தில் இருக்குது. அதுலேருந்து தான் நம்ம மதர் கட் பண்ணுறோம். மதர் எடுப்பீங்க. இப்போ ஆனால் இப்போ ஒட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஒட்டு கட்டுறது தான் இது மூலமாக தான் இது மேஜராக பண்ணுறோமே. இப்போ ஒட்டு கட்டுறது அப்படின்னா என்ன, அது எப்படி பண்ணணும்? அது ஒரு ஒட்டு கட்டுறதுக்கு ₹1 ஒரு ஆளுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 1000-1500 ஒட்டு கட்டுவாங்க. அது ஒரு ரகமாக கொடுத்தா நமக்கு அவங்க என்னென்ன ரகம்ன்ட்டு அதில் கட்டு டெய்லி வருவாங்க ஆளுக்கு. அதை குச்சி எடுத்து அந்த குச்சியில் ஒட்டு எடுத்துட்டு அந்த ஒட்டு எடுத்து அதுக்குள்ளே வச்சு அந்த பேப்பர் போட்டு முனிக்கி போட்டால் அது ஒரு மாதத்தில் தான் செடி ஓப்பன் ஆகும். 1 மாதம் கழிச்சு தான் அதை ஓப்பன் ஆகும். 1 மாதத்துக்குள்ளே இவ்வளோ வரும். ஒரு 15 நாள் வராது. 15 நாள் வந்தால் துளிர் வரும். அப்புறம் துளிர்லேருந்து 1 மாதம் கழிச்சுட்டு வரும்.
இப்போ ப்ரோ இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாட்டில் போடுறீங்களா, இப்போ மண்ணும் வந்து கோகோ ஃபீட் எல்லாம் போடுவீங்க. ம். இப்போ நீங்கள் கோகோ ஃபீட் போடாமல் வெறும் செம்மண் மட்டும் போட்டு நீங்கள் வந்து வளர்க்குறீங்க. ம். அது எதுக்காகண்ணா அது? செம்மண்ணில் தான் கோகோபிட்டில் நல்லா வராது. செம்மண்ணுக்கு அதுக்கு இது சாணி உரம் எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நல்லா வரும். கோகோபிட்டு நமக்கு பக்கம் கிடைக்காது, மண்ணாக தான் கிடைக்கும். அதனால மண்ணு தான் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நார்மலாக ஒரு சின்ன அந்த பேக்கெட் போடுறீங்களா, ஆ. அது எவ்வளோ சேல் ஆகுது? இப்போ அது எப்படின்னா இப்போ ரோஸ் வெரைட்டி ஆஃப் வந்து நீங்கள் இப்போ சேல் பண்ணுறீங்களா இல்லை? அது விவசாயத்துக்கான கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பீங்க, ஒரு மீடியம் ரேட்டு தான். அதில் ஏன்னா 3000 5000 10,000 ஒரு டைம் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால அது 7 ரூபா 8 ரூபா சீசன் தகுந்த மாதிரி போகும். இந்த கலர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸைடு 8 ரூபா 9 ரூபா அவ்வளோதான். டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து அதிகமாக ஆர்டர் சொல்லுது, ப்ளஸ் வந்து லோக்கல் விடுங்க, லோக்கல் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஏரியா வந்து கவர் பண்ணி வாங்குவாங்க. இப்போ ஒரு பெரிய நர்சரிங்காக இருக்கட்டும், இப்போ பெங்களூரில் இருக்கிற நர்சரி, இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிற நர்சரிக்கெல்லாம் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ பண்ணல, டைரெக்டாக வருவாங்க கொடுப்பீங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் போகிறதில்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே தோட்டம் பார்க்கறது கரெக்டாக இருக்கும். ரிஸ்க் எடுத்து பண்ணுறதில்ல. எதுவும் அவ்வளோ சாணே அந்த தெரிஞ்ச குவாலிட்டியாக இருந்தால் நான் அங்கே டிரான்ஸ்போர்ட் போய் இங்கேருந்து அனுப்புவீங்க. அவர் ஆட்டோ சொல்லிடுவாங்க, செடி என்ன வேணுன்ட்டு வர முடியாது இந்த லோடுக்கு, இந்த செடி போட்டு அனுப்புனா நம்ம கிட்ட இருந்து போட்டு அனுப்பி இல்லை வேறு பக்கத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து தருவீங்க. அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் இல்லைங்க? பண்ணிடலாம். ஆனால் இப்போ ஒரு பேக்கெட்டுக்கு வந்து செலவு ஆகிற செலவு எவ்வளோ ஆகும்? ஒரு பேக்கெட்டுக்குன்னா மொத்தமாக அதுலேருந்து இது வரத்துக்குள்ளே இது 30 ரூபா விற்கிறீங்க, அதோட எல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபா நம்மளுக்கு விழும். 10 ரூபா 12 ரூபா விழும். இது 30 ரூபா சேல் பண்ணுவீங்க. ஏன்னா 6 மாதம் வளர்க்கணும். 6 மாதம் டைமும் இருக்குது, டைம் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அதுலேருந்து அதான் சின்ன கவர்லேருந்து 1 லிட்டருக்கு மாற்றணும், 1 லிட்டர்லேருந்து இதுக்கு மாற்றணும். 3 டைமும் வேலை இருக்குது நம்மளுக்கு. அதுவே கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போது கொரோனா சீசனில் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து நம்ம ஏரியா ஃபுல்லாக வந்து ரொம்ப லாஸ் ஆச்சு. அந்த செடி வச்சவங்களதெல்லாம் அழுகி போச்சு நிறையா வந்து. ஆனால் உங்களோட இது வந்து மெயின்டெனன்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, அது எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம கொரோனா டைமில் எல்லாம் பயந்து போட்டு வீட்டில் இருந்தாங்க. நம்ம வந்தீங்க தண்ணி போட்டு நல்லா, ஆனால் கொரோனா டைம் நல்லா தான் சேல் ஆச்சு. எந்த டைமில் சேல் ஆகல, கொரோனா டைமில் நல்லா வியாபாரம் ஆச்சு நம்மளுக்கு எல்லாம். ஏன்னா கொரோனா டைமில் எல்லாம் பாதி பேர் விட்டுட்டு போயிட்டாங்க உயிருக்கு பயந்து. நாம் உயிருக்கு பயந்து தான் இருந்தீங்க. இருந்தாலும் நம்ம செய்த தொழில் இதுதான், இதை விட்டால் வேறு இது இல்லைன்ட்டு நம்மளை இது செஞ்சுட்டு விடாமல் செஞ்சுட்டு பார்த்துட்டு இருந்தீங்க. இதில் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தொழில். நம்மளுக்கு ஏன்னா பழகிடுச்சு இந்த தொழில். ஏன் நீங்கள் வந்து ரோஸை தான் வந்து மெயினாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க, மற்ற வெரைட்டி ஆஃப் ஏன் வைக்கல? ஏன்னா ரெண்டுமே வைக்கலாம். இது மெயின்டைன் பண்ணால் அது மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருவீங்க, இல்லை அது வச்சா இது மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருவீங்க. அதனால தான் எதான ஒன்று பண்ணலான்ட்டு பண்ணிட்டுருக்கீங்க. ஓகேண்ணா. இப்போ ஃபெர்டிலைசரு, மருந்து அடிக்கிறது, தண்ணி விடுறது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வாரத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி மருந்து எடுக்கணும். இந்த சீசனில் வெயில் காலத்தில். மழை காலத்தில் வாரத்துக்கு 2 டைம் அடிக்கணும். இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு டிஏபி கொடுத்துட்டே இருக்கணும். அது கொடுத்தா தான் வரும். ஏன்னா மருந்து பூச்சி கடிக்கிறீங்க, துளிர் கடிப்பீங்க, பூ நல்லா கலராக வரணும் அடிப்பீங்க, அப்புறமா நல்லா க்ரோத்தாக செடி வரணுன்ட்டு 4 டைமு மாதத்துக்கு ஒரு 7 டைம் 8 டைம் மருந்து அடிப்பீங்க. அதை அடித்தா தான் செடி வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா மாதத்துக்கு ஒரு டைமு டிஏபி கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா செடி கலராக வராது, கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ செடிகளுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பூச்சி தாக்குதலோ இல்லை இந்த இலை சுருட்டு நோய் அந்த மாதிரி என்னென்னலாம் நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா ஆரம்பத்தில் இருந்து? அது மழை காலத்தில் இந்த இந்த இலெல்லாம் கருகி விழுந்துருது, அது டவுனியன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கருகி விழுந்துச்சுன்னா மழை அதிகமாக, ஏன்னா வெயில் அடிக்காமல் வெறும் மழையாக பெஞ்சிட்டு இருந்தால் அதெல்லாம் கருகி விழுதுருது. அதுக்கு கம்பல்சரி மழை காலத்தில் 2 டைம் மருந்து அடிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா அது நோய் தாக்கி எல்லாம் சத்திடுது. திரும்ப அதை ரெடி பண்ணோன்னா ஒரு 3 மாதம் நமக்கு தேவைப்படுது. அதனால தான் மழை காலத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன காசு பார்க்க முடியாமல் மருந்து அடிச்சுட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் மழை காலத்தில் மருந்து அடிக்கும் போது மருந்து அடிச்சோடனே திரும்ப மழை வந்துடும், அந்த மாதிரி அது ஆயிட்டு இருக்காது மாதிரி மருந்து போகும். அவ்வளோதான் 2000 3000 இது இந்த தோட்டத்துக்கு ஒரு டைம் மருந்து அடிக்க 3000 ஆகும். போனால் விட்டு தான் நெக்ஸ்ட் டைம் அடிச்சு தான் திரும்ப உடனே அடிச்சு தான் ஆகணும். அடிச்சு இல்லைன்னா கல்லாம் அடிச்சு தான் ஆகணும். அடுத்த நாள் திரும்ப அடிக்கணும். இப்போ நம்ம மொத்தமாக எத்தனை செடிகள் நம்மள்ட்ட இருக்குதுண்ணா? மொத்தமாக அவைலபிள் எவ்வளோ இருக்கும்? 40,000 50,000 செடி இருக்குது. 40,000 50,000 செடி இருக்கும். எல்லாமே கலந்து சொல்கிறீங்க? கலந்து இல்லை, அந்த சின்ன 1 லிட்டர் கவரே ஒரு 50,000 செடி இருக்குது. இந்த 5 லிட்டர் கவர் ஒரு 10,000 செடி இருக்குது. அந்த பாட்டில் ஒரு 10,000 செடி இருக்குது. மொத்தமாக ஒரு 1.5 லட்சம் செடி இருக்குது. 1.5 லட்சம் செடி இருக்குது. அந்த குச்சியே 1 லட்சம் இருக்குது. தனியாக இப்போ நடவு அந்த குச்சி நடந்து ஒட்டு கட்டுறதுக்கு ரெடியாக 1 லட்சம் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஃபார்ம் வச்சிருக்கும் போது நம்ம எவ்வளோ வேலை ஆட்கள் வச்சுருக்கோம்? இது ஒரு நாளைக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது நம்ம அந்த பண்ணையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு? ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு வேலைக்கு ஆளுங்களுக்கே ஒரு 4,000 5,000 ஆகும் ஒரு நாளைக்கு. ஏன்னா நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. 10 பேர் செஞ்சதான் இந்த கொஞ்சம் நீட்டமாக வளர்க்க முடியும். ஒரு ஆள் 2 ஆள் எல்லாம் இவ்வளோ பெருசாக நர்சரி மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே 10 ஆள் மெயின்டைன் பண்ணால் தான் இங்கே பாருங்க, இங்கே இருக்கவங்க எல்லாம் 10 ஆளுமே 10 ஆள் மெயின்டைன் பண்ணால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். 10 ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் லாபகரமாக இருக்குதுங்களா அந்த தொழில்?
லாபம் இருக்கனால தான் மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா விட்டுட்டே இருப்பீங்க. இந்த தொழில் வேண்டாம் வேற தொழில் போயிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் சொல்றீங்க. ஆ அது ஒரு மாசத்துக்கே பாத்தீங்கன்னா அது 1,20,000 ரூபாய்க்கு மேல ஆமா செலவு மட்டுமே சொல்றீங்க. ஆமா ஆமா அப்போ ஒரு மாசத்துக்கு 1,20,000 ரூபாய்க்கு மேல லாபம் கிடைச்சா தான் நம்ம இந்த தொழில் பண்ண முடியும். தொழில் தரமான இப்போ இது மாதிரி ஒரு நர்சரி வந்து புதுசா ஒருத்தவங்க வந்து இந்த ரோஸோ இல்ல வேற எதனா ஃப்ளவர்ஸ் வந்து ஃபார்ம் மாதிரி பண்ணணும் இல்ல நர்சரி மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதை பற்றி நல்லா தெரிஞ்சு முன்ன பின்ன ஒரு 2 மாதம் ஆளுங்கிட்ட பழகி எது பண்ணால் எதுவாகுமோ அது மாதிரி பண்ணால் தான் அவங்கக்கிட்ட மெயின்டைன் பண்ண முடியும். நாம் நர்சரி பண்ண செஞ்சால் செய்ய முடியாது. ஏன்னா அதை பற்றி நோய் மருந்து என்னன்னு எல்லாம் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். சும்மா நான் நர்சரி பண்ணேன்னு பண்ண முடியாது, ஆகாது. இப்போ இது எவ்வளோ ஏக்கரில் நம்ம பண்ணியிருக்கோங்க? இது 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா லாபத்தையோ இல்லை அவங்களுக்கு ஆகிற செலவையோ மட்டும்தான் சொல்லுவாங்க. இது நஷ்டமாகாமல் எப்படி பண்ணணும்னோ இல்லை நஷ்டம் ஆனவங்க எதனால் நஷ்டமானாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, ஏன்னா மருந்து டிஏபி அதெல்லாம் கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரும். ஏன்னா இன்றைக்கி அடிக்கிற மருந்து நாள் கழிச்சிட்டு மருந்து அடித்தா அது திரும்பி நம்ம இன்னும் 4 மாதம் வளர்க்கணும். அதுதான் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை மாதிரி விடுறதில்ல. இன்றைக்கி அடிக்காம வந்து இன்றைக்கே எல்லாம் நாளைக்கு கலவை அடித்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்குங்க. அந்தந்த டைமில் அந்தந்த நாளில் கரெக்டான மருந்து அடிக்கணும். இல்லைன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ் ஆகும். யாருக்கும் இது மாதிரி நர்சரி லாஸ் ஆகுது இது கிடையாது யாருக்குமே. இந்த அகலக்கோட்டை பஞ்சாயத்தில் யாருக்கும் நர்சரி லாஸ் ஆகும் கிடைக்கிறது. எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுத்து நம்ம பார்த்துக்கினா அது கரெக்டாக வரும். இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பல்காக இப்போ வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து அதை வந்து இமிடியேட்டாக கொடுக்க முடியுமா? செடி வந்து இப்போ எனக்கு வந்து செடி எல்லா பக்கம் ஸ்டாக்கிங் தான் நம்ம கன்ஃபார்மாக இருக்குது வாங்க. இங்கே இல்லைன்னா நம்ம கிட்ட இல்லைன்னா வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்குது, அங்கே எடுத்து தரீங்க வாங்க சொல்லுவீங்க. எங்கேயும் இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணுங்க போட்டு தரேன்ட்டு ஆர்டர் வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான். உங்கள் வீடியோ பார்த்துட்டு யாராவது கால் பண்ணி வந்து எனக்கு பல்காக வேணும் அப்படின்னு கேட்டால் தருவீங்களா? பல்காக வேணாலும் தருவீங்க, கண்டிப்பாக தருவீங்க. இருந்தால் கண்டிப்பாக தருவீங்க. இப்போ ஒரே டைமில் கேட்கும்போது ஸ்பாட்டில் எவ்வளோ செடி வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும்? ஒரே டைமில் நம்மக்கிட்ட ஏன்னா ஒரு பேட்ச் இந்த விவசாயத்துக்கு வச்சுருப்பீங்க ஒரு 2000 3000 10,000 வரை இருக்கும். 10,000 செடி வேணா தருவீங்க. 10,000 செடி வரைக்கும் ஸ்பாட்டில் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வேணுன்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து ரோஸ் வந்து நம்ம வந்து வெயில் காலங்களில், குளிர் காலத்தில், மழை காலத்தில், ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சைடு வந்து குளிர் அதிகமாக இருக்கும். குளிர் அதிகம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க? மழை காலத்தில் எந்த மாதிரி இது முக்கியமாக வந்து குளிர் காலத்தில் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க? தண்ணி மாமூல் குளிர் காலத்தில் கொஞ்சம் லைட்டாக தான் விடுவீங்க. வெயில் காலத்தில் 2 டைம். செடி வந்து அது பூ வந்து பூக்காது, பனி அதிகமாக இருக்கிறனால. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்க? அது ஸ்ப்ரே பண்ணாதான் வரும். அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணாதான் ஸ்ப்ரே மருந்து அடிச்சது. மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்கள் சைடில் இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து சொல்கிறாங்க, இது உங்கள் ஏரியா அகலக்கோட்டைன்னு சொன்னாலே மோஸ்ட்லி வந்து தெரிய ஆரம்பிச்சு. ரோஸ்ன்ட்டு வந்து ஃபேமஸான நம்ம ஒசூர் ஏரியான்னு சரௌண்டிங்னாலே ரோஸ்ன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஏரியாவுக்கு விட்டு ஏன் நம்ம ஏரியாவில் தான் வந்து ரோஸ் வந்து நம்ம கிளைமேட் அது மாதிரி இருக்குது. குளிருக்கு வெயிலுக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் எங்கள் ரோஸ் வரும். வேறு பக்கம் கிருஷ்ணகிரி தாண்டால வெயிலுக்கு ரோஸ் வராது, எல்லாம் கருகிடுது வெயிலுக்கு ஹீட்டுக்கு. பனி காலங்களில் என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருங்கண்ணா நம்ம? பனி காலத்தில் அதான் இந்த பூ வராமல் மட்டும் கொஞ்சம் இவ்வளோ தான் வரும், சின்னதாக வரும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துருச்சுன்னா அதே மாதிரி தான் வருங்களா திரும்பவும்? இல்லை, அதுக்கு ஸ்ப்ரே ஒரு டைமுக்கு 2 டைம் ஸ்ப்ரே அடித்தா நல்லா கிளியராக வந்துடுது. ஓகேண்ணா. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து செடி வந்து ஒரு 2000 3000 செடி இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நாங்களே வந்து பொதுவாக வந்து வாங்கிட்டு போனாங்க லாஸ்ட் டைம். நாங்கள் பேப்பர் போட்டு வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து போட்டு வச்சுங்க. அது என்னன்னா அது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்க நிறைய பேருக்கு. அது எப்படி வந்து ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து செடி நடணும், அந்த பேசிக் அவேர்னஸே வந்து மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அது போட்டு நட்ட உடனே அது வந்து என்னென்னா உரம் எடுத்த உடனே அதை நட்டு வச்சு அப்படி தண்ணி விட்றாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அவேர்னஸ் உங்களால் என்ன வந்து ஃபஸ்ட்டு போய் எடுத்த உடனே இது வந்து என்ன சொல்ல வரீங்க? இதுக்கு அவங்க எடுத்து வந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோங்க, இது மாதிரி போட்டு பெட் போட்டு அந்த உரம் ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி போட்டு மண்ணெல்லாம் போட்டு அப்புறமா வையுங்க, நல்லா வருது. நீ எடுத்தப்போ இது நெட் போட்டுட்டு டிஏபி அதெல்லாம் போட்டால் வராது. ஏன்னா அதுக்கு இல்லை நட்ட பின்னா ஒரு மாதம் கழிச்சு டிஏபி நல்லா கொடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணதான் வரும். ஏன்னா இதில் பாதி பேர் நட்டி விட்டுட்டு இருக்காங்க. விட்டுட்டு நிறைய பேர் வராங்க, திரும்பி பாதி என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, அது பண்ணல இது அவ்வளோன்ட்டு. இருந்தாலும் நாங்கள் சொல்லி தான் அனுப்புறீங்க அவங்களுக்கு எல்லாம். பூ வரது ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போனவங்க வந்து அகைன் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, ஆனால் எனக்கு இந்த என்னென்ன மருந்து அடிக்க தெரியலன்ட்டு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்பீங்களா? சஜஷன் கொடுப்பேன். இல்லைனா மருந்து கடையில் நம்ம வாங்குகிற மருந்து கடைகளே அங்கே போய் கேளுங்க, அவங்களே தந்துடுவாங்க. இந்த டைமுக்கு இந்த மருந்து அடிக்கணும்னு சொன்னாலும். இப்போ நம்ம வாங்கிட்டு போகிறாங்கல்ல,
அவங்க எந்த மாதிரி வந்து இப்போ எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அது சொல்ல முடியுமா? அது மழை காலத்தில் இந்த தலையெல்லாம் கீழே கொட்டிடும். இன்னொன்று புள்ளி புள்ளியாக கருக்கருப்பாக வந்துடுது. எல்லாம் தலையெல்லாம் கொட்டிருந்தோம். ஏன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணல மண், ஏன்னா நிலத்துல கொஞ்சம் தண்ணி அங்கேயே நிற்குனா கொஞ்சம் ஈரத்துக்கு எல்லாம் கொட்டிடும். அதனால நாங்கள் சொல்கிறோங்க தண்ணி நிற்காம அடிச்சு விட்டுருங்க தண்ணி மழை காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோங்க. ஆனால் இப்போ ஒரு செடி ஒரு 4 மாதம் செடி வாங்கிட்டு போய் நடவு செய்கிறாங்கன்னு வைங்களேன், அதாவது பூ வந்து பறித்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக, அது எவ்வளோ நாள் கழிச்சு அது ஹீல்டுக்கு வரும், ஃபுல் ஃபோர்ஸாக பூ வந்து நமக்கு கிடைக்கும்? அது விவசாயத்துக்கு விட்டால் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் பூ வரும். ஏன்னா 3 மாதம் பூவே விடாமல் கொஞ்சம் துளிர் எடுத்துகிட்டே இருந்தால் செடி நல்லா க்ரோத்தாக வரும். இப்போ செடி வந்து நல்லா அகலமாக படர்ந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபஸ்ட்டே நாங்கள் செடி நட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மாட்டு சாணி போட்டு மண் மூடினா அது அந்த வளர காலத்தில் கொஞ்சம் அதுக்கு எனர்ஜி கொடுத்து கொஞ்சம் செடி வளர வைக்கும். ஒரு 3 மாதம் செடி பூவே விடாமல் வளர்க்கறதுக்கு விடணும். அப்புறமா ஒரு 6 மாதம் 1 வருஷம் பூ நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் கட்டிங் கொடுத்துட்டு அது ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். 5 வருஷம் ஒரே செடியை வச்சு ஒரே செடி 5 வருஷம் வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு செடி வந்து எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ கிலோ வந்து பூ கிடைக்கும்? செடி ஒரு 3 கிலோ 4 கிலோ வரை இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு இல்லை, ஒரு டைமுக்கு. ஒரு டைமுக்குன்னா எவ்வளோ, எத்தனை ஹைட்டாக செடி ஒரு வருஷம் செடியானா ஒரு செடியில் ஒரு 3 கிலோ 4 கிலோ வரைக்கும் ஒரு சீசனுக்கு? ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை அறுவடை பண்ண முடியும்? ஒரு வருஷத்தில் அது பூ எடுத்தால் நீ மொத்தம் காலையாடுது. பூ எடுத்தால் அது பக்கத்தில் இருக்க மொட்டு வரும், அப்படியே துளிர் வரும். அதை எடுத்துகிட்டு மாமூலாக நிற்காது. எப்போ ஒரு 15-20 நாள் கொஞ்சம் கேப் கிடைக்கும், அவ்வளோதான். அப்புறம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களா தோட்டத்தில் போயிட்டு வந்து மதர் ஃபீல்ட்லேருந்து கிராஃப்டிங் பண்ணும்போது அது எந்த ஸ்டேஜில் வந்து எடுக்கிறீங்க? அது எந்த மாதிரி? அது பூவெல்லாம் அங்கே செடியில் பூவெல்லாம் காலையானா அந்த ஸ்டேஜில் கிராஃப்டிங் அதில் இருக்கும். அதில் தான் எடுக்க முடியும். ஏன்னா மொட்டு இருக்க டைம் எடுத்து வந்து நம்ம இங்கே கிராஃப்டிங் பண்ணால் அது சரியாக வராது. அது பூ எடுத்து கொஞ்சம் அந்த கிராஃப்டிங் ஓப்பன் ஆனால் தான் நம்ம எடுத்து வந்து இங்கே தர முடியும். ஆனால் அது கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து நீங்கள் அது கிராஃப்டிங் பண்ணுறது கரெக்டாக எடுத்துகிட்டு வருவீங்களா? நான் எடுத்து வந்துடுவேங்க. நம்ம லோக்கலில் கிடைக்குது, இல்லைனா வேறு பக்கத்துலேருந்து ஒசூர் அந்த சைடு போய் எடுத்து வரீங்க. ஆனால் இப்போ செடி வாங்கிட்டு போனதுலேருந்து இப்போ ஒரு 100 செடி வாங்கி போய் நட்டுறாங்கன்னா அதில் எத்தனை செடிகள் வந்து டேமேஜ் இல்லாமல் நமக்கு ப்ராப்பராக 100 செடிகளுமே வருமா, இல்லை எவ்வளோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு? 1-2 டேமேஜ் ஆகும். நம்ம இங்கே ஒட்டு கட்டும் போதே 1000 செடி போட்டால் 100 செடி போகும். இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஒரு 3000 செடி எடுத்துகிட்டு போனால் ஒரு 50 செடி போனால் ஆகும். அங்கே அதான் மண்ணுக்கு தகுந்த மாதிரி மண்ணில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருந்தால் நல்லா வரும். ஒரு 1000 செடி வேணுங்கிறவங்க ஒரு 100 செடி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறது நல்லது. இல்லை, ஒரு 10 எக்ஸ்ட்ரா நாங்களே போட்டுருவோங்க வாங்க. ஏன்னா ஏற்றும் போது இறக்கும் போது கொஞ்சம் 1-2 போகும். 10 செடி 20 செடி எக்ஸ்ட்ரா போட்டுருங்க 1000 செடி. ஆனால் இப்போ நடவு செய்யும்போது அந்த செடியை சுற்றி பிளாஸ்டிக் போட்டு கரை மாதிரி கட்டுறாங்க. அது பிளாஸ்டிக் எதனால் நான் போடுறாங்க? இல்லை களை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி களை வராமல் இருக்கிறதா போடுவாங்க. ஏன்னா ஆளுங்க கிடைக்கிறது இல்லை இப்போல்லாம். முன்ன காலத்து ஆளு இங்கே ஒரு பேர் 2 பேர் தோட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆளுக்கு கிடைச்சிப்போ. இங்கே இப்போ எல்லாரும் தோட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால களை வராமல் இருக்கிறதுனால தான் அது போடுவாங்க. இப்போ அந்த செடி வந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து மண்ணோட மண்ணாக கலக்குது இல்லைங்களா? பிளாஸ்டிக் இல்லை, எடுத்து வெளில போட்டுருவாங்க. சில பேர் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து இப்போ அது மண்ணோட கலக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் இருக்கும்? மண்ணோட கலத்தா நெக்ஸ்ட்டு அவங்க வேற எதனா போடும்போது அந்த பிளாஸ்டிக் அடித்து அந்த இதே செடியே வராமல் போயிடும். ஆனால் இவ்வளோ நேரம் வந்து ரோஸ் பற்றி, வெரைட்டியான ரோஸ் பற்றி நம்ம விவரமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.